வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயல் 1 உரைநடை உலகம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இயல் 1 உரைநடை உலகம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. இவ்விரு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மொழியாக இருக்கின்றது. ஒரு மொழியில பேச்சு மொழியும் இருக்கும் எழுத்து மொழியும் இருக்கும். இந்த இரண்டு கூறுகளுக்கு ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்கு. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஆகியவற்றின் நுட்பங்களை நம்ம பார்க்கலாம். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். அஃது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழியாகும். அஃது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலிக்குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. மொழி இல்லைன்னா நம்மளுடைய கருத்தை மற்றவர்களுக்கு கூற முடியாது. அதனால மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியாது. தொடக்க காலத்துல மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக தான் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாற்றி கொள்வதற்கு தனித்தனியான ஒலிக்குறியீடுகளை உருவாக்கி கொண்டாங்க. இதன் காரணமாக தான் மொழிகள் பல தோன்றின. மொழியின் வடிவங்கள் வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணரும் வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணரும் வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியே காரணமாகின்றது. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் தான் மொழியினுடைய இரண்டாம் நிலை. நம்ம நேர்ல பார்க்க முடியாத போது செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றது. இன்னைக்கும் நம்ம திருக்குறளை நம்ம படிக்கிறோம். அது காலம் கடந்த ஒரு நூல். ஆனா இன்னைக்கும் நம்ம படிக்கிறதுனாலதான் அந்த திருக்குறளினுடைய சிந்தனைகளை நம்மால அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒலிவடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரிவடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கும் உரியது. ஒலிவடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. ஆனா வரிவடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டும் உள்ளன. சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டும் உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன. மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி. பேச்சு மொழி ஒலி மாற்றம், எழுத்து மொழி வரி வடிவ மாற்றம். பேச்சு மொழி கிளைமொழி தோற்றம், எழுத்து மொழி புதிய வரி வடிவ தோற்றம். பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர்.
பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகளாகும். பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள் என்னென்னா, பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகளாகும். பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது, கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. நில், கவனி, செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்துச் செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியே காரணமாகின்றது. எழுதப்படுவது ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், படுத்தல், நலிதல், உலப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. அதாவது, சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், படுத்தல், நலிதல், உலப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. நில், கவனி, செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்துச் செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. எடுத்துக்காட்டாக, இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாகச் சொல்லுவர். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. கொள்ளு, கொள், பார்த்தியா, பார்த்தாயா, வெல்லு, வெல், சொன்னியா, சொன்னாயா, தள்ளு, தள், கொடுத்தியா, கொடுத்தாயா, துள்ளு, துள், செய்தியா, செய்தாயா. கிளைமொழி. ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் ஆகும். எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக, முற்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதுகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக, நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. பேச்சு மொழி எழுத்து மொழி உலக வழக்கு மொழியாகும்.
இலக்கிய வழக்கு மொழியாகும். சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். சொற்கள் முழுமையாய் எழுதப்படும். உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் பேச்சு மொழியில், உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும் எழுத்து மொழியில். திருத்திக் கொள்ள வாய்ப்பு இல்லை பேச்சு மொழியில், திருத்திக் கொள்ள வாய்ப்பு அதிகம் எழுத்து மொழி. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. வந்து போன்றவற்றை சொற்களுக்கிடையே பொருளின்றி பேசுவது உண்டு. ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவது இல்லை. பேச்சு மொழி எழுத்து மொழி. பேச்சு மொழியில் சொற்கள் குறுகி ஒலிக்கும். நல்லா சாப்பிட்டான். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக, நன்றாகச் சாப்பிட்டான். உணர்ச்சி கூறுகள் பேச்சு மொழியில் அதிகம். உணர்ச்சி கூறுகள் எழுத்து மொழியில் குறைவு. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வுக்கு இடம் உண்டு பேச்சு மொழி. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வுக்கு இடமில்லை. திருத்தமான மொழிநடையில் அமைகிறது பேச்சு மொழி. திருத்தமான மொழிநடையில் அமைவதில்லை எழுத்து மொழி. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு எழுத்து மொழியில் இடமில்லை. எழுத்து மொழி எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழிச் சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒலிப்பர். எடுத்துக்காட்டாக, இலை என்பதை எல என்றும் உலகம் என்பதை ஒலகம் என்றும் ஒலிப்பர். இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும். எழுத்து மொழி பேச்சு மொழி. எழுத்து மொழி செய்தித்தாள், பேச்சு மொழி வானொலி, நூல்கள். எழுத்து மொழி தொலைக்காட்சி, பேச்சு மொழி. எழுத்து மொழி மின்னஞ்சல், பேச்சு மொழி திரைப்படம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை. அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம். எளிய நடையில், அதாவது எளிமையான நடையில தமிழ் நூல்களை நாம் எழுதிட வேண்டும். இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றப்பட வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள், அதாவது அறிவியலுக்கு வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் தமிழ்ல பெயர்கள் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை. அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம். பேச்சு